ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான விலாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரைடே விலாக். நான் ஃப்ரைடே அன்றைக்கி பூஜை எப்படி பண்ணேங்கிறதும் ப்ளஸ் ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். நான் எப்படி ஐபிஎல் மேட்ச்சுக்கு ரெடியானேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வீக்லி ஒன்ஸ் தேர்ஸ்டேயில் நான் சாமி விளக்கெலாம் க்ளீன் பண்ணிடுவேங்க. பட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு தேர்ஸ்டேயில் பூஜா ஷெல்ஃப் ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீனிங் தான் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தாங்க எடுத்துப்பேன். லைக் நார்மலாக டேப் வாட்டர் இல்லாமல் மினரல் வாட்டர் எடுத்துப்பேன். அதில் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரும் பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம துடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ரூம் அந்த பூஜா ரூமே ஒரு நல்ல டிவைன் ஸ்மெல்லை கொடுக்குங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விக்கிரகமும் ஒரு காஞ்ச டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு நான் பொட்டு வைக்கிறதுக்கு சந்தன பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் தான் எடுத்துப்பேன். நான் ஏன் சந்தன பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. யூஸ்வலாக சந்தன பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கனாக்கா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், அந்த பொட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நம்ம கோயில் விக்கிரகங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுருப்பாங்களே அது போல் ரொம்ப திவ்யமாக இருக்கும். ஸோ அந்த 2 ரீசனுக்காக எப்போயுமே நான் சந்தனத்தில் தான் பொட்டு வைப்பேன். ஆல்மோஸ்ட் அழகாக க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேயில் நான் பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிலவாசலை நல்லா தொடச்சிட்டு அங்கேயும் சந்தன குங்குமம்ல பொட்டு வைப்பேன். லைக் நார்மலான ஃப்ரைடேஸ் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரவுண்டு போட்டு தாங்க வைப்பேன். இதே ஏதாச்சும் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வருது அப்படின்னாக்கா அந்த நிலவாசலை பாதி வரைக்கும் தொடச்சிட்டு அப்போ மஞ்சள் தடவிட்டு அது மேலே சந்தன குங்குமத்தில் போட்டு வைப்பேங்க. இது போல் நிலவாசலுக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம பொட்டு வைக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வராங்கன்னு தாங்க அர்த்தம். அடுத்ததாக நிலவாசலுக்கு நான் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெமன் கட் பண்ணி வைப்பேங்க. ஸோ இந்த மாதிரி லெமன் கட் பண்ணி வைக்கும்போது ஒரு சைடு நான் மஞ்சள்லேயும் ஒரு சைடு நான் குங்குமத்துலேயும் நான் அதை அப்ளை பண்ணி வைப்பேன். யூஸ்வலாக இந்த மாதிரி லெமன் ஏன் வாசலில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்க அதாவது நெகட்டிவ் எனர்ஜிலாம் அதை எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதனால தான் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி நான் யூஸ்வலாக லெமன் வைக்கிறது வழக்கம். ஸோ அந்த லெமனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பூவும் வைப்பேன். எந்த பூ வேணாலும் வைக்கலாம். இதில் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசமான பூலாம் கிடச்சிது அப்படின்னா அது வச்சோன்னா அந்த இடம் நம்ம உள்ள நுழையும் போது ரொம்ப திவ்யமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா அழகாக நான் சாமி ரூமில் இருக்க எல்லா சாமிக்கும் பூ போட்டு முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ணக்கூடியது ஃப்ரைடேஸில் கட்டாயம் பண்ண வருகிறது இந்த மாதிரி உருளிக்கு தண்ணி ஊற்றி அதில் பூ போடுறதுங்க. நம்மக்கிட்ட என்ன மாதிரி வாஸ்து கிணி இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளிக்கிழமையில் வைக்கிறது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவேன். இதனால் அந்த தண்ணியிலேருந்து நல்ல ஒரு டிவைன் ஸ்மெல் வரத்துக்காக. இன்னொன்று நான் ரெட் கலரில் அன்றைக்கி பூ போடுவேங்க. ஏன்னா ரெட் கலரில் பூ போடும் போகும்போது அந்த ஒரு கலர் நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதனால நான் ரெட் கலருக்கு சூஸ் பண்ணி போடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஃப்ரைடேஸ்க்கு நான் பூஜா ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி பூஜை அறைக்கு பூஜை பண்ணுவேங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் நான் ஏற்றுறது தசாங்கம் தான் எப்பயுமே ஏற்றுவேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால நான் ஐபிஎல் மேட்ச்சுக்கு வித் டின்னரோடு வீட்டில் உட்காந்து நான் மட்டும் மேட்ச் பார்க்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவகாடோவில் நான் சாண்ட்விச் தான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். எப்பயும் மேட்ச்னால் எல்லாரோடையும் கூட்டமாக உட்காந்து பார்க்குறது ஒரு விதம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தனியாக நான் இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே யூஸ்வலாக எனக்கு சோலோவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. சோலோவாக ஷாப்பிங் போகிறது, சோலோவாக சினிமா மூவி போகிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஐபிஎல் மேட்ச் என் பையனும் என் ஹஸ்பண்டும் இல்லாமல் உட்காந்து பார்க்க போகிறேன்.
அதனால ரொம்ப எந்துவாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தோனியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. எனக்கும் அப்படி தான். தோனினா ரொம்ப பிடிக்குங்க. அவர்கிட்ட இருக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள்ல இன்னொரு விஷயம், இப்போ வந்து ரீசெண்டாக கேப்டன்சி மாற்றினது தான். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா, நம்ம கீழே இருக்கவங்கள அவங்களுக்கு வந்து இந்த பவரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கே வந்து பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்மளும் அப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம இப்படியே இருக்காமல் நமக்கு வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்க லைஃப்லேயும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ இதை நான் வந்து தோனிக்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம அவகாடோவில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அவகாடோவை நல்லா பீல் பண்ணி அதை நல்லா மசிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டு அப்படியே ப்ரெட்டில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தோனி வந்து பேட் பிடிச்சி ஆடலையேங்கிற வருத்தம் தாங்க ஒன்று இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ பேக் டு நம்மளோட டோஸ்ட் அவ்வளோதாங்க. ஒரு அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேனில் இதை வந்து டபுள் சைடு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளோட அவகாடோ டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து இதுதான் வந்து நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங்கை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு டின்னரே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து அவகாடோ கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ரெட்டில் வந்து பண்ணி கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அல்லது அப்படின்னா லஞ்சு கூட வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக நான் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்லுன்னு சூப்பராக லெமன் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் வந்து அப்படியே வந்து எடுத்து வைக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாம் தொடச்சிட்ருப்பேன். ரீசன் வந்துட்டு ஒன்று வீடியோக்காகவும் தொடச்சேங்க, இன்னொன்று வந்து எனக்கு எப்போயுமே கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வீட்டில் சிப்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே தான் வந்து பேட்டிங். ஸோ கரெக்டான டைமுக்கு நானும் வந்து என்னோடய ஃபுட்டோட என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்படி தான் வந்து என்னோடய ஐபிஎல் மேட்ச் வந்து செம்ம சூப்பராக போச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சோலோவாக வந்து ஐபிஎல் மேட்ச் பாருங்கள். இன்னும் 2 monthsக்கு நமக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.